பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பழனி இருந்துட்டு வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் காந்திமதி வடிவு மாறிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த புள்ள அப்படியே பண்ணிச்சு. ஆமாம், உண்மையாகவே தங்கமயிலுன்றது அவளுடைய பேர் தானா? அந்த கூட 2 பேர் இருப்பாங்களே, அவங்க உண்மையாகவே அவங்களுடைய அப்பா அம்மா தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா அதுவும் உண்மை கிடையாது போல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யாராவது இந்த விஷயத்தில் கூடவா பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இனிமேலாச்சும் கோமதியோட குடும்பம் தங்கமயில ஏற்றுக்கிட்டு சரவணன் கூட வாழ வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மச்சான் சொல்லிட்டாரு. இனிமேலெல்லாம் தங்கமயிலெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரவே வராது. அது வராமல் இருக்கிறதா அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதாக தான் நடக்கும். நல்லவங்களுக்கெல்லாம் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியல. என் கோமதிக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வடிவு இருந்துட்டு அந்த லெட்டரை பற்றி பழனி கேட்ட உடனே, உங்கள் அண்ணன் தோன்ற போதெல்லாம் அந்த லெட்டரை எடுத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் மனசில் ராஜி இன்னும் தான் இருந்துகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே இவங்க 2 பேரும் நான் எங்கே இன்னும் மேலே பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் நல்ல வழியாக அது கோமதியோட குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம கொல்லையில் இருந்துட்டு இன்னும் சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஸ்டேஷன்லேருந்து வந்ததுலேருந்து யாரும் இன்னும் சரியாக சாப்பிடல, சாப்பாடெல்லாம் இன்னும் செய்யவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செந்தில் கதிர்கிட்ட சொல்லி சாப்பாடை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம சரவணன் கிட்ட போயிட்டு, இந்த அப்பா எதை பண்ணாலையும் நல்லதுக்கு பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் தானே? தெரியும்ப்பா, நீங்கள் என்ன பண்ணாலையும் அது என்னோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, அப்பா ஒரு விஷயம் சொல்கிறேன், அது கேட்குறியா? நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்கப்பா, ஆனால் மறுபடியும் அந்த பித்தலாட்ட கூட சேர்ந்து வாழை மட்டும் சொல்லிடாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, உங்கள் அப்பாவே சரின்னு சொன்னாலையும் நானும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோமதி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அவங்க இந்த குடும்பத்தால் நம்ம பட்ட அவமானம் வரைக்கும் எல்லாமே போதும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாண்டியன் இருந்துட்டு, ஃபஸ்ட்டு நானும் பாவம் தான் நினச்சேன், ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அந்த மயிலோடது எந்த ஒரு திங்ஸும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இனிமேல் அவன் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அவளுடைய பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் வண்டியை வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சரவணன் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு கிச்சனுக்கு வராங்க. மீனா கிட்டே இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டியா? நான் எதுக்காக அவங்கக்கிட்ட போய் சொல்ல போகிறேன்? நீ தானே யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்து அதனால தான் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் செந்திலும் அதே வார்த்தையை தான் கேட்குறாரு. மீனா ரொம்பவே கோவப்படுறாங்க. நம்ம இன்றைக்கி நைட்டு இங்கே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போயிடுறாங்க. கதிர் இருந்துட்டு ராஜுக்கிட்ட போயிட்டு, அண்ணன் கூட மேலே தூங்கலான் இருக்கேன், எங்கே தூங்கினா என்ன? இங்கே இருந்தால் நீங்கள் கீழே தூங்க போகிறீங்க, பெட்டில் தூங்க போகிறேன், இதில் என்ன இருக்குது? யார் எங்கே தூங்கினா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கதிர் பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.